வாய் என்றால் என்ன? உலகம் இல்லையா? இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகமாகப்பட்டது தண்ணீர் மயமாக இருந்தது. எப்படி? கடல் சூழ்ந்த உலகமாகப்பட்டது தண்ணீர் மயமாக இருந்தது. அந்த கடல் என்று பாராமல் அதில் பார்த்தால் ஓம் ஓம் என்று சொல்லக்கூடிய ஓங்கார விக்ரமம் என்று சொல்லக்கூடிய ஒளியாகப்பட்டது பல்லாண்டு காலமாக ஒளிந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த துசைக்கமமாகப்பட்டது இருந்து வெடித்தது. வெடித்தது. அந்த வெடித்துடனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் சுயரூபமாக இருந்தவள் ஓம் ஓம் என்று சொல்லக்கூடிய ஓங்கார சட்டத்தில் பிறந்தவளினால் எனக்கு முதல் பெயர் ஓம் சக்தி. எப்படி? ஓம் சக்தி. அப்படி ஓம் சக்தி என்றாலும் இந்த உலகத்தில் முதலாக ஒரு பெண்ணாகவே பிறந்தேன். அவளை பிறந்ததை இருந்தாலும் ஒரு பெண்ணை வைத்து இந்த உலகம் பிரபஞ்சமாகுமா? ஒரு பெண்ணுக்கு என்ன வேண்டும்? அப்படி பல பலத்த தோட்டத்துக்கு என்ன வேண்டும்? வேலி இருக்கணும், வெளியால இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு காவலாளி இருக்கணும். இல்லையா அந்த பழத்தை பூரா குறைஞ்சதா பண்ணலாம். அது மாதிரி ஒரு பெண்ணுக்கு துணையாக இருக்க வேண்டால் ஒரு ஆண்மகன் வேண்டும். எப்படி? ஒரு ஆண்மகன் வேண்டும். அப்படி கணவனாகப்பட்டவருக்கு பிரபஞ்சம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆற்று மணல் என்று சொல்லக்கூடிய மணலை எடுத்து உருவம் செய்து அந்த உருவத்துக்கு உயிர் கொடுத்துடனே கணவர் என்று அழைப்பார், மனைவி என்று அழைப்பார் என்று பார்த்தேன். அது என்னவென்று அழைத்தது? அம்மா என்று அழைத்தது. சரி, அம்மா என்ற ஒரு திருமணம் செய்ய முடியுமா? பெற்ற பிள்ளை மாதிரி எனக்கு முதல் பிள்ளையாக போக வேண்டும் வர கொடுத்து மீண்டும் முறையாக மீண்டும் என்ன செய்து மணலை அப்படி மீண்டும் என்ன செய்து இரண்டாவது முறையாக உருவம் செய்தேன். உருவம் செய்து அதற்கு உயிர் கொடுத்துடனே அது என்னவென்று அழைத்தது? தங்கா என்று அழைத்தது. என்றால் அண்ணன் அல்லவா? ஒரு தாய் வீட்டு சீரியல் படம் போட்டு தெரியும் ஒரு பெண்ணுக்கு. அது போல எனக்கு அண்ணனாகவே இருக்க வேண்டும் என்று வர கொடுத்து மூன்றாவது முறையாக மீண்டும் மணலை சேர்த்தினேன். உருவம் ஒன்று செய்து அந்த உருவத்துக்கு என்னுடைய உயிரை கொடுத்துடனே அது என்னவென்று அழைத்தது? பெண்ணை வென்று அழைத்தது. பாருங்க சாமி, பாருங்க கண்ணா. அப்படி உருவம் உயிர் கொடுத்துடனே பெண்ணை வென்று அழைத்தது. தேவி என்று அழைக்கலை, மூன்றாவது முறையாக பெண்ணை என்று அழைத்தார் என்று ஆசை. ஆனா அவர் என்ன செய்தார்? அவரு மீது நான் ஆசைப்பட்டு ஓடுகிறேன். அவர் என்ன பார்த்து பயந்து ஓடுகிறார். எதற்காக? ஒரு அழகான ஒரு கொஞ்சம் ஆசை பாசம் வரலாம். ஆமா ஆமா. பெண்ணுக்கு மண்ணுக்கு சுயரூபமாக உருண்ட கண்கள் ஒரு வாரம் திருமணம் செய்வாரா? இந்த மாதிரி மெய்தி விரிச்சுட்டு வரவே யாரும் வருவாரா? அப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நான் முக்கணீஸ்வரியாக பிறந்திருந்தேன். உனக்கு இருப்பது எத்தனை கண்ணு? அந்த ரெண்டுமே நல்லா தெரியுதா? ஒண்ணு குட்டி. அது நான் பிறந்த முக்கணீஸ்வரியாக பிறந்தேன். இந்த கண்கள் நெத்தியில் ஒரு கன்று. அது முக்கணீஸ்வரியாக பிறந்தேன். சாமி எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்டு சொல்கிறார். உன்னை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் நெத்திக்கண்ணு கொடுக்க வேண்டும் என்று கணவருக்கு கொடுத்து கணவரை நெத்திக்கண்ணை பிடித்துக் கொண்டு என்னை அழித்தார். மீண்டும் திருப்பதி செய்தார். மன்னவரை மாற்றப்படியன். எப்படி? பர்வத ராஜனுக்கும் மேரல் அம்மையாருக்கும் புதல்வியாக பிறந்த உமா பார்வதா. பார்வதா தேவி இருந்தாலும் இந்த நாளில் பார்த்தா ஆதிமாயன் உருவத்தை மாற்றி வர வேண்டும் என்று எடுத்திருக்கிறார். என்னவா வந்திருக்கிறேன் என்றால் அண்ணன் தான் சொல்வார்.
உங்க தங்கச்சி வந்தா தங்கச்சி வந்தீங்களா? தங்கச்சி பாக்கணுமே. உசாரா போக முடிந்தாலும் முடிக்கிறவா. ஏய் அண்ணா புதையே மைத்துனனுக்கு யாருன்னா கொடுத்த? மைத்துனனுக்கு உன்னை பார்வதாலே தங்கையை கொடுத்த. பார்வதாகவே கொடுத்திருந்தார். இந்த நாளையில் பார்த்தால் உருவத்தை மாற்றி வர வேண்டும் தங்கம் என்று சொன்ன உடனே நான் பார்வதா என்று சொல்லக்கூடிய அம்சமாகப்பட்டது. இப்போது நான் எப்படி நான் இருக்கிறேன்? கன்னியாக வந்திருக்கின்றாய். கன்னி போல் இருந்தபடினால் கன்னி அம்மா. கன்னி அம்மா. கன்னி அம்மா. ஆமா. கன்னி மறக்கலாம் நானே தாய். அண்ணனுடைய வார்த்தை கேட்டு அண்ணா அண்ணனுடைய அருளை கொண்டு உன்னோட உருவாகப்பட்ட ஆதி சக்தியாக இருந்த உருவத்தை மாற்றி கன்னி என்று சொல்லக்கூடிய பருவமங்கையாக வந்தபடியால் இன்று உலக மக்கள் பாபர் மக்களும் உன்னை கன்னி அம்மா என்று உலகம் அறிவார். என்னவென்று அழைக்க வேண்டும்? பாரதி கிருஷ்ணனா என்னவென்று அழைக்க வேண்டும்? கன்னி அம்மா. அண்ணா நான் யாருடா? கன்னி அம்மா. கன்னி அம்மா இருந்தா நான் யாரு? ஆண்மகளே பெண்மணியா? பெண்ணம்மா. இவங்க யாருன்னா? எல்லாரும் அனைவரும் அந்த பெண் பெண்ணு ஒரு கன்னி ஒன்று அவளுக்கு தாய் கன்னியம்மாள். இந்த கன்னியம்மாள் அநேக கோடி வணக்கம் 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 அண்ணா. கன்னி கல்யாணமே பண்ணி கூடாது. அவதான் கன்னி. அவங்க எல்லாம் பொம்மனை கல்யாணம் பண்ணிக்கலாம். மட்டும்தான் கன்னியம்மா. அண்ணா பண்ணிக்கிறவங்க கன்னியம்மா. இந்த கன்னியம்மா அநேக கோடி வணக்கம் வணக்கம் ஆதவனை போற்றி செய்ய கன்னியாவே. அப்படியா வரம் கொடுத்திருக்கிறாய்? ஆமா. கிருஷ்ணனை சேமிக்கணும்னா உன்னுடைய கண்ணால அப்படி இருந்தவனா உன்னிடத்தில் இந்த கன்னியம்மன் ஒரு வார்த்தை என்ன? அண்ணா இந்த கொடுத்ததே அண்ணா. கன்னியம்மா வர வேண்டும். உன்னுடைய உருவத்தை மாற்றி கன்னியம்மளாக வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாய் அண்ணா. இந்நாளில் நான் கன்னியம்மளாக வந்திருக்கிறேனே. இந்நாளில் நீ படித்தது ஏன்னா எதற்காக நடத்திருக்கிறாய் கோவிந்தா? உன்னோட கணவர் நீனும் அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்று சொல்லக்கூடிய 7 கன்னிமார்களும் காணகத்துக்கு சென்று சொல்லுங்க. கன்னிமார்கள் 7 கன்னிமார்களும் கையில மனிதனை சொல்லக்கூடிய கைலாய வழியில் அமர்ந்து கொண்டு
வரக்கூடிய நேரத்தில் இந்த 7 கன்னிமார்களும் மலர்களை பறித்து உங்களுடைய திருவடியை வணங்கி வரக்கூடிய 7 கன்னிமார்கள் பணிவது வழக்கம் என்ன கன்னி என்று சொல்லுவார்கள். சப்த கன்னிகளும் மலர் பறிக்க சென்ற கன்னிமார்கள் தேவலோகத்தை விட்டு பூலோகம் வந்தார்கள். பூலோகம் என்று சொல்லக்கூடிய பிருந்தாவனம் தேடி போகின்ற நேரத்தில் பிருந்தாவனத்தில் 3 அசுரர்கள் அங்கு இடத்திலே வாழ்ந்து வந்தார்கள். அதற்கு என்ன நடந்தது? அந்த அசுரர் கையால் மலர் பறிக்கூடிய நேரத்தில் அந்த கன்னிமார்களை அந்த 3 அசுரர்கள் பார்த்தார்கள். பார்த்த உடனே இந்த பெண்களை கற்பழிக்க வேண்டும் என்று சொல்லி துரத்தி சென்றார்கள். இந்த 3 சூழல்களும் கத்தினார்களா? ஆமா. கன்னிமார்கள் கற்பு பறிவாகிவிட்டால் உங்களுடைய திருவடி வணங்க முடியாது என்று சொல்லி அந்த பிருந்தாவனத்தில் 7 கன்னிமார்கள் மாறிவிட்டார்கள். அந்த சூழலிடத்தில் கன்னிமார்கள் கல்ச்சரையாக இருக்கிறார். என்ன சொல்ல கையில வருது அண்ணா அப்படியே அந்த சூரியராகப்பட்டவர் அகப்பட்டு எங்க இருக்கிறார்கள்? 7 கன்னிமார்கள் வருகிறார்கள். 7 கன்னிமார்கள் முன்பதாக 3 பேர்களை காவல் கொண்டிருக்கிறார்கள். அந்த கன்னிமார்கள் வருவார் என்று அந்த 7 கண்ணும் ஒரே நோக்கமாக தவம் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சூழல்கள். நீ சென்று அந்த 3 சூழல்களை அடித்து 7 கன்னிமார்களை மீண்டும் உயிர் பற்றி கொடுத்து எழுப்பியமா போமா. என்ன செய்ய வேண்டும்? கன்னிமார்கள் எப்போ வருவாங்க? நாளைக்கு வருவாங்க. பசி எத்தனை மாதம் எத்தனை வருடமாகிறது? நல்லா இருக்காங்க. ஒண்ணுமே அசைவன் கிடையாது. இதோ ஒரு அசைவாகிறது. இந்த பூமி எல்லாம் பூலோகமெல்லாம் ஒரே சரியாகுது. இப்ப அண்ணன் நீடு நானு பாருப்பா அண்ணா நீ மூர்த்தவர்
ஒண்ணு எழுதுனா கண்ணு போன அந்த மாதிரி 2 பேர் கம்மி நான் சொல்லுங்க இப்ப இவன் தம்பியா பாத்துக்கலாம் தம்பி மாதிரி இங்க வீடு பாரு 7 பேர் இருந்தாங்க பாரு அதோட அவங்க சின்னப்பா நடக்கணும் எங்க பெண்ணடியா அடே சுரங்களே அடே 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 சுரங்களே தம்பி நான் சொல்றேன் உங்களிடத்தில் எதிர்த்து சண்டை செய்வதற்காக வரவில்லை நான் எதற்காக வந்திருக்கிறேன் பாதிகள் என்று சொல்லக்கூடிய சண்டைக்கு வரவில்லை சப்த கன்னிமார்கள் என்று சொல்லக்கூடிய 7 பேர்கள் சரி என்று சொல்லக்கூடிய கல்சலியாக இருக்கிறார்களே விடுடா விடுடா கன்னிமாரை விடுடா 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 ஃபர்ஸ்ட் அரக்கனே நல்ல நேரத்துல மடிக்கணும் நல்ல கன்னிமார்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் என்ன செய்யும் அவருடைய காம இச்சைக்கு இணங்கிறோம் அவர்கள் இணங்கவில்லை அவர்களை விட்டு விடுகிறோம் அதனால அப்படியே கூட சூப்பராக லவ் பண்ண அண்ணனுக்கு இந்த பொண்ணுகிட்ட ஒழுங்கா பண்றதுக்கு தெரியல இதுக்கிட்ட பண்ண முடியல அவங்க ஒழுங்கா பண்றதுக்கு தெரியல இவங்க பாவத்துல போய் செத்தே போயிடும் இவளே நான் போய் இதை கட் பண்ணி வரேன் நீ 4 நான் 4 ஆளுக்கு 4 எடுக்கலாம் அது வரையும் இவனை பார்த்து அவளே போனவனே சண்டிக்கு போனா போட்டு ஒண்ணு அவளே பார்த்துட்டு நான் இவங்களே பார்த்துக்கிறேன் நான் எப்படி நைச்சு பண்றேன்னு பாரு அப்படி ஏதோ வீட்டுல எனக்கு வந்து கொடுத்துருங்க ஏய் ஓய் பார் நீதியான வார்த்தைகள் சொன்ன என்னுடைய அண்ணனாக என்னுடைய வாளால் சிறை கொய்து விட்டேன் முடியாது நான் இந்த காலகட்டத்திலே வாசம் செஞ்சு வரவங்க எங்களுக்கு பொண்ணுக்கு மேல ஆசை வந்துருச்சு ஆசை வந்தது அவங்க 7 பேர்னா எந்த வரதுக்கு ரொம்ப போட்டு போட்டுன்னு வரல அவங்களே கூட நீ அழகா அந்த காணத்துல எப்படி பாக்குற வானத்தில் நிலவை கண்டேன்
பார்த்தது கிடையாது. அழகான பெண்ணை கண்டது கிடையாது. உனக்கு முன்பாகவே 7 பெண்கள் வந்தார்கள். கன்னி பெண் என்று சொன்னார்கள். நாங்களோ நீங்க கன்னி பெண்ணு, நாங்களோ கன்னி கிடையாது ஆண்கள். எங்களுடைய ஆசைக்கு இச்சையாக நீங்கள் வர வேண்டும், எங்களுடைய காமத்தை ஆசையாக வர வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். மறுத்து விட்டு சிலையாக மாட்டாங்க. பாரு நீயா மத்திட்டு வச்சுக்கா, நானா பண்ணிட்டு கம்பெனி உட்காந்துக்குவான். எத்தனா பண்ணிட்டு வச்சுக்கோ, உன்னை அதே மாதிரி கட்சியை மாத்திருவோம். அப்ப நான் யாரு என்பது உனக்கு தெரியலை. யாரு அதிவிதியே காணி வந்தா இருவர் மாட்டால் நான் ஒருவன் மிடிவேணும். யாரு அடே சூரவீரனே, யார் வந்திருப்பார்? யாரு? மூவரில் பார்த்தால் இருவரும் அடைந்து விட்டார்கள். நீதியான வார்த்தைகளை பேசி சொல்லுகிறேன், நீ நான் விட்டுவிடு. வந்த வழி விட்டு வராத வழி நடக்குதான் வந்தேன் உன் நாடியை புத்தத்திற்காக வந்திருக்கிறேன். கன்னியவளாக வந்திருக்கிறேன். கோபாலக்கண்ணுடைய தங்கை கன்னியவளாக வந்திருக்கிறேன்.
ஐயா எழுப்பி பாரா மலர் வைக்க சென்ற போது அப்போது ஆபத்துகள் நின்றுவிட்டது. உங்களுடைய கற்பனா சேமிக்க வேண்டும் என்று கல்சலியாக மாறியிருந்தாய் அல்லவா? அந்த சூழலுக்கு அகப்பட்டு பயப்பட்டு கல்சலியாக இருந்தாய். அந்த சூழலை மடித்துவிட்டு கல்சலியாக இருந்தாய் அல்லவா? உங்களுக்கு உயிர் நாடி கொடுத்திருக்கிறார் கண்ணிமார்களே. உயிர் கொடுத்ததே பாதம் அடைந்திருக்கிறாய். அம்மா பாதமடைந்த கண்ணியே பாரடத்தில் வாழ்வா பாதமடைந்த கண்ணியே என்று சுகம் நன்றாகவே இருக்க வேண்டும் என்று ஆசிரியர் தெரிவிக்கிறேன். அண்ணா கோவிந்தா, கன்னிமர்கள் என்று சொல்லக்கூடிய ஆபத்தில் கல்சிலே இருந்தால் அந்த சூரியனை மடித்துவிட்டு அந்த கன்னிமர்களுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பியே அண்ணா. இப்போது எழுப்பிவிட்டு அண்ணா என்று நினைத்துடனே நேராக வந்திருக்கிறேன். கோவிந்தா கைகள் வச்சுக்கோங்க, யாரும் பேசாது. இந்த கன்னிமார்கள் என்ன வரம் கொடுக்கிறாய் கோவிந்தா? கன்னிமார்கள் ஆகிய இருக்கக்கூடிய புலை எங்க அமர வேண்டும், எங்க குடியிருக்க வேண்டும்? அண்ணா, கடல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கடல் கரையோ இல்ல ஒரு பெருத்த வனங்கள் இருக்குது. வனங்களிலே போய் அமர வேண்டும். 7 கன்னிமார்களும் இருபாகமாக இருந்து நடுபாகத்திலே அமர்ந்து அங்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய மக்கள்கள் எல்லாம் உன்னை கோரி வரக்கூடிய மக்கள் எல்லாம் மனதில் என்ன நினைக்கின்றார்களோ நினைத்த காரியங்கள் எல்லாம் பூர்த்தி செய்ய முடியாத நீ அவங்களுக்கு எல்லாம் அருள்பாகி தர வேண்டும். இந்த 7 கன்னிமார்களும் பக்கத்திலே அமர வேண்டும். நல்ல புத்தியை கொடுத்துருக்கிறேன், மக்களுக்கு நல்ல புத்தியை கொடு. அதனால நல்ல புத்தியை வந்து குத்துக்கிறேன் இப்போ. அதனால கன்னிமார்களா சொல்லுண்ணா கோவிந்தா. அதனால நீ உடனடியாக சென்று குலக்கரையோ மனத்தையோ அமர வேண்டும். இந்த கலியுக பாபர் மக்கள் எல்லாம் 3 வருடத்துக்கு ஒரு முறை உன்னை போய் குலக்கரையிலிருந்து அழைத்து வந்து பம்பவாரித்தோடு அழைத்து வந்து பூஜைகளை விழாவாக செய்வார்கள். விழாவாக செய்து உன்னை நினைக்கக்கூடிய பக்தர்களை அவருடைய மனதில் நீ என்ன நினைக்கின்றார்களோ அந்த வரங்களை ஊர் மக்களும் இந்த உள்ளத்தி மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவர்களும் நல்ல அருள்பாகி தரும்படியாக
பெரியவர்களே தாய்மார்களே இப்போது இந்த கன்னியம்மா பிறப்பு நாடகத்தை எங்கள் ஆசிரியர் கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும் நாங்கள் நடத்தி வந்தோம். நாங்க பெரிய வாத்தியர்கள் கிடையாது, புலவர்கள் கிடையாது, சிறிய பிள்ளைகள். ஏதாவது தவறுகள் இருந்திருந்தால் தன் வயிற்றிலே ஒரு குழந்தை பிறந்து தவறு செய்தால் எவ்வாறு மன்னிக்கிறார்களோ அதே போல எல்லாம் தவறு தான் மன்னிக்க வேண்டும். இதோட இந்த நாடகத்தை விட போறோம். அவருடைய இடத்தை சென்று வரலாம். சபா வணக்கம். ಮಡಿಕೆ ಬಸ್ಗೆ ಎತ್ತು ಮಾಡಿದ್ರಾಗ ಮಡಿಕೆ ಬೇಡ ಮಡಿಕೆ ಕಟ್ಬೇಕ Chocolate lah, merah tu lah. Gila ya.